ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக இந்தியா உறுதியளித்ததாக அதிபர் ட்ரம்ப் கூறினார். அதை இந்தியா மறுத்துள்ள நிலையில் இந்தியாவுடன் எரிசக்தி வர்த்தகம் தொடரும், ரஷ்யாவின் நட்பு நாடுகளுக்கு யாரும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று ரஷ்யா கூறியுள்ளது. சத்தீஸ்கரின் வடக்கு பஸ்தரில் உள்ள அபுஜ்மர் மலைப்பாங்கான வனப்பகுதியிலிருந்து நக்சலைட்டுகள் 170 பேர் சரணடைந்தனர். இதையடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நக்சல் இல்லாத பகுதியாக அதனை அறிவித்தார். குஜராத்தைச் சேர்ந்த 1,11,00,000 மேற்பட்ட தனிநபர்கள் பிரதமர் மோடியின் சாதனைகளை பாராட்டும் வகையில் தபால் அட்டைகளை எழுதி புதிய கின்னஸ் சாதனை படைத்துள்ளனர். இதை கின்னஸ் உலக சாதனை நிறுவனம் அங்கீகரித்துள்ளது. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மகன் ரவீந்திரநாத்துடன் சென்னையில் நடிகர் ரஜினிகாந்தை அவரது வீட்டில் சந்தித்துள்ளனர். மரியாதை நிமித்தமாக ரஜினியை சந்தித்து தீபாவளி வாழ்த்து தெரிவித்ததாக அவர்கள் கூறியுள்ளனர்.